பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாத 3 வார்த்தை. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேரண்ட்ஸ் குழந்தைகள் கிட்ட சொல்லக்கூடாத 3 வார்த்தை என்னன்னு பார்க்க போறோம். அப்படி என்னங்க அந்த 3 வார்த்தை? அது குழந்தைங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அதாவது இந்த 3 வார்த்தைகள் குழந்தைகள ரொம்ப காயப்படுத்தும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் பேரண்ட்ஸ் அடிக்கடி புள்ளைங்க கிட்ட சொல்றது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எதுக்குமே லாயக்கில்ல. இதுதான் முதல்ல பேரண்ட்ஸ் சொல்றது. பிள்ளை ஏதாவது தப்பா பண்ணிட்டா உடனே அந்த புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த புள்ள எதுக்குமே லாயக்கில்ல இப்படின்னு பேரண்ட்ஸ் என்னமோ கோபத்துல சொல்றதுதான். ஆனா அது அவங்க மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கும். நமக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு, நம்ம எதுக்குமே லாயக்கான ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள சின்ன புள்ளையில இருந்து வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த வார்த்தைய நம்ம புள்ளைங்க கிட்ட சொல்லக்கூடாது. 2வது, நீ ஏன் என்ன மாதிரி இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு பிள்ளைகள பார்த்து கேட்போம். ஏன்னா சில பேரண்ட்ஸ் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, எல்லா வேலையும் குயிக்கா செய்வாங்க, டேலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க, எல்லாத்தையும் மெதுவா செய்வாங்க. அப்ப பேரண்ட்ஸ் பிள்ளைகள பார்த்து கேக்குற கேள்வி, நீ ஏன் இப்படி ரொம்ப ஸ்லோவா இருக்க? என்ன மாதிரி உற்சாகமா எந்த வேலையும் ஸ்பீடா செய்ய மாட்டேங்கிற? நீ என்ன மாதிரி இருக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பிள்ளைகள திட்டுவோம். அப்படி சொல்லக்கூடாது. நம்மள மாதிரியே நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி. பேரண்ட்ஸ் சுறுசுறுப்பா இருந்தா பிள்ளைகளும் சுறுசுறுப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிள்ளைகள் வளர வளர சுறுசுறுப்பா வருவாங்க. சோ இந்த வார்த்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. 3வது விஷயம், நீ உருப்படாம போகப் போறேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, புள்ளைங்க ஒழுங்கா படிக்காம எக்ஸாம்ல கம்மியா மார்க் வாங்கியிருப்பாங்க. அப்ப பேரண்ட்ஸ் வாயில வர வார்த்தை, இப்படி படிக்காம இருந்து மார்க் கம்மியா ஆச்சுன்னா நீ ஒண்ணுக்கும் ஆகாம உருப்படாம போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. படிக்காம இருந்தா உருப்படாம போயிடுவ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம்ப்பா, நீ கொஞ்சம் நல்லா படிக்க முயற்சி பண்ணு, கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு படிக்கிறதுக்கு அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணணும். குழந்தைகளை எப்பயுமே பூஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும். அத விட்டுட்டு நெகட்டிவா நம்ம பேசும்போது அவங்க மனசுல நெகட்டிவா நிறைய பதியும். அதனால இந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது.